ஜீரோல ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய லைஃப்ல எப்படி நாங்க எல்லா கடனையுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சேலரி அமௌண்ட்ல எல்லாத்தையுமே நாங்க க்ளோஸ் பண்ணி, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விதத்துல இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிற எங்களுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பா உங்களுடைய கடன்கள ஃபாஸ்ட்டா அடைக்கிறதுக்கும், உங்களுடைய சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்றதுக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஜீரோல தான் இருந்தது. ஈவன் ஜாப் முதல் கொண்டு. எங்களுக்கு மேரேஜ் ஆன டைம்ல வந்துட்டு 2 பேருக்குமே பெர்ஃபெக்ட்டான ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்ல. ஸோ நேட்டிவ்ல இருந்து இங்க வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஜாப் இல்ல. அவருடைய ஜாப்ல ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு பே. ஒரு மந்த்லி ஒரு ₹7,000 தான் வந்துட்டு எங்களுடைய லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்க எவ்வளோ விஷயங்கள் நாங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க நெனச்சு பார்த்தோம்னா கூட, எப்படி நம்ம அந்த பீரியட்ல எல்லாம் நம்மளுடைய லைஃப வந்து ரன் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. பட் அது எல்லாமே நம்ம வந்து கிராஸ் பண்ணி நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமுமே சொல்றது தான். ஸோ ரூ. 100 சம்பாரிக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த பூமியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அத நம்ம எப்படி மாத்துறோம்? நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல லீட் பண்றோம்? நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ என்னுடைய லைஃப் எப்படி வந்து இந்த ஒரு 5 இயர்ஸ்ல இவ்ளோ விஷயங்கள் வந்து மாறியிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட சேர்ந்து குரோத் ஆகணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கும் இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணிருங்க. எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆகுற சமயத்துல பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜாப் அப்படிங்கிறது இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இனிஷியலான ஒரு அமௌண்ட் அதான் மந்த்லி ஒரு ₹7,000க்கு தான் ஒரு ஜாப் வந்து ஜாயின் பண்றாரு. அ அப்ப வந்து வாடகை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாடகைக்கே ரூ. 4,000 வந்து போயிரும். நாங்க வெளியில வாடகைக்கு இருந்ததுனால, அந்த செலவுகள் எல்லாமே அதிலேயே வந்து அடங்கிரும். ஸோ மீதி இருக்கிற ₹3,000ல தான் 3 பேர் அடல்ட். நாங்க 3 பேருமே லைஃப்ப வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப வந்து மாசம் 3,000த்துல நம்ம கிராசரி வாங்கி, கேஸு, அரிசி, சந்தை செலவு எல்லாமே பண்ணி, அது போக அதர் எக்ஸ்பென்சஸ், பெட்ரோல் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம இவ்வளோ டெவலப் ஆகி வந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா வாடகை வீடு அப்படிங்கிறனால ஒரு செலவுமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ண வேண்டியதா இருந்தது. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் வரும். ஈபி பில் அதிகமாகிறது, இல்லைன்னா ஏதாவது மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம குடுக்குற மாதிரி வரும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஸோ ஒரு ஜாப் ஜாயின் பண்ண அந்த டைம்லயே வந்து குவாரண்டைன் அப்படிங்கிறதுனால, இன்னுமே வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்து இருந்தது. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸுமே வந்து அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெளியில வந்தோம். பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சொந்த வீட்ல நம்ம வந்து இவ்ளோ சப்போர்ட்ல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, ஒரு இடத்துலயுமே நம்ம அந்த கஷ்டப்பட்ட இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணா தான். இப்ப எப்படி நம்ம வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கிறோமோ, அப்ப அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோஸ் எல்லாமே பார்த்து, எப்படி வந்து நம்ம ஒரு ஃபேமிலி பட்ஜெட் வந்து நம்ம எப்படி போடுறது? எந்தெந்த மாதிரியான இதெல்லாம் சேவிங்ஸ் இருக்கா? இப்படியெல்லாம் நம்ம பண்ணணுமா? அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அங்கிருந்து நான் லேர்ன் பண்ணது தான். ஸோ இந்த 7,000ல எதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு பழைய டைரி எடுத்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் செலவு பண்றோம் அப்படிங்கிற எல்லா செலவுமே எழுதி வைக்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எழுதி வைக்கணுங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சது. அத கரெக்ஷன்லாம் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும் அதெல்லாம் தெரியல. நம்ம எழுதி வைக்கிறோம். அது ஏதோ ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு, நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் வராம இருக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாமே நோட்டீஸ் பண்ணுனது தான். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஸ்டெப்பா வந்து இருந்தது. அந்த சமயத்துல நாங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு என்ன அப்டின்னா, இருக்கிற எல்லா கடனையுமே முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் அமௌண்ட் குடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு மாசமும் மந்த் எண்ட் வந்துருச்சு அப்டின்னா, நம்ம கையில அமௌண்ட் பத்தாது. 3,000 வச்சு 3 பேர் ஓட்டுறது அப்டிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரும்போது நம்ம ஒரு 500, 1000 நம்ம கடன் வாங்குறோம்னா, நெக்ஸ்ட் மந்த் சேலரில ஒரு 10 டேஸ்ல குடுக்குற மாரி இருக்கும். மறுபடியும் அந்த மந்த்துக்கு பத்தாதா, மறுபடியும் மந்த் எண்ட் மறுபடியும் வேற ஒருத்தர்கிட்ட ரொட்டேஷனல். மறுபடியும் சேலரி வரும்போது மறுபடியும் ரொட்டேஷனல். இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கடன் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா நம்மனால என்ன பண்ண முடியாது? சேவிங்ஸ் அப்படிங்கிறத பண்ண முடியாது. பட்ஜெட்குள்ள எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ எப்படியாவது நம்மளுடைய கடன்கள முதல்ல அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்து, எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து நம்ம அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா, அத முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குடுத்துட்டு, நம்மளுடைய செலவுகள கொஞ்சம்
கொஞ்ச நாளைக்கு நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இதிலிருந்து ரிலீஃப் ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருடைய கடனையுமே அடைச்சிட்டேன். ஸோ அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெத்தட். நீங்க கடனையும் வச்சுட்டு, நீங்க சம்பாரிக்கிற சம்பாத்தியத்த வட்டியும், அசலும் கட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்கனால அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. சேவிங்ஸ் அப்படிங்கிறத ப்ராப்பரா கொண்டு போகறதுக்கும் முடியாது. ஸோ உங்களுடைய கடன் அப்படிங்கிறத முதல்ல க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே எங்ககிட்ட 1 கிராம் அளவுக்கு கூட எந்த ஒரு நகையுமே அப்ப வந்து எங்களுக்கு கிடையாது. சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் 0ல தான் இருந்தது. ஏன்னா சேலரியே இவ்ளோ கம்மிங்கும்போது, இதுல சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு அலவன்சஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது, ஒரு டிபிஓ இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எனி அமௌண்ட் ஒரு 500 வந்தாலும் பர்ஃபெக்ட்டா அந்த டைம்ல வண்டி வந்து நம்மளுக்கு வந்து நின்றும். அந்த வண்டியில ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் வச்சிருந்த வண்டியே நம்மளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழைய எக்ஸல் தான். அது ஒண்ணு பஞ்சர் ஆகும், இல்லைன்னா இன்ஜின் ஏதாவது போயிரும், ஆயில் சர்வீஸ் பண்ற மாரி வரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருந்தது. ஸோ ஒரு இன்கம் உள்ள வந்தாலும் அதுக்கு தகுந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது டபுளாவே நம்மளுக்கு வந்து இருந்தது. ஸோ எங்களுடைய லைஃப் ஸ்டார்ட்டிங்ல வந்து 0ல தான் வந்து தொடங்குச்சு. ஸோ சேவிங்ஸும் இல்ல, எந்த விதமான கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்டும் நம்ம கிட்ட இல்ல. கடனும், சேலரியும் மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம கைமாத்தலா வாங்கின இடங்கள நம்ம திருப்பி குடுக்க வேண்டியது இருந்தது இல்லையா? அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நம்மளுக்கான ஒரு டெட்லைன் வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இப்ப வந்து எங்கனால இந்த அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் குடுங்க. அப்படிங்கிற மாரி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அது குவாரண்டைன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் எமர்ஜென்சி இருந்தது. நம்மளாலயே குடுக்க முடியாத சிச்சுவேஷன்ஸும் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே தான் நமக்கு தாண்டி வந்திருக்கோம். அதனால தான் நான் ஒவ்வொரு டைமுமே சொல்லும்போது என்னன்னா, கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இருந்தது அப்படின்னா, அந்த நாள் வந்து நம்மளால நிம்மதியா தூங்குறதுக்கே வந்து முடியாது. சின்ன அமௌண்ட்டா தான் இருக்கும். ஆனா, அது நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப பெரிய பிரச்சனைகள வந்து குடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்க யார்கிட்ட என்ன அமௌண்ட் வந்து வாங்கியிருந்தாலும், அது ரூ. 100 இருந்தாலும் சரி, இல்ல ஆயிரக்கணக்கா வாங்கியிருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தெளிவா வந்து நீங்க சொல்லிருங்க. என்னால இப்பதான் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும். அப்படிங்கிறத நீங்க ஃபோன் காலோ, இல்லைன்னா நேர்லயோ நீங்க சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கான ரிலாக்சேஷன் டைம் வந்து அவங்க உங்களுக்கு கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. நம்ம ஃபோனே எடுக்கல, வரும்போதெல்லாம் இல்ல, நம்ம ப்ராப்பரான ஒரு ஆன்சர் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு போயிரும். அதனால நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமா டார்ச்சர் தான் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தவணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க. நான் வந்து ஒரு பேங்க் லோன் வந்து எடுத்திருந்தது வந்துட்டு, குவாரண்டைன்ல ரிலாக்சேஷன் பீரியட் கவர்மெண்ட்டே வந்து குடுத்திருந்தது. பட் இருந்தாலும் திருப்பி அந்த டைம் வந்து நம்ம முடியுது அப்படின்னா, இமிடியேட்டா பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணிட்டு, இல்ல என்னால வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்ப வந்து நான் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லும்போது என்னன்னா, ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே நம்மளுடைய பேமெண்ட் எங்கேயும் வந்து போகாது. திருப்பி நம்மளுக்கு கிடைக்குங்கிறது. ஸோ அத நம்ம குடுக்கல அப்படின்னா, நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிரும். அண்ட் கடன் விஷயத்துல தயவு செய்து யாரையுமே நம்பி நீங்க இன்வால்வ் ஆயிராதீங்க. உங்களுக்கு நீங்க கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து யாராவதுக்கு ஷூரிட்டி குடுக்கறதா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம பட்ட கடனுக்கு நம்ம பதில் சொல்லலாம் ஓகே. பட் மத்தவங்க மேல நம்ம வந்து உள்ள ஒரு சிக்கல்ல சிக்கிறோம் அப்படின்னா, அதிலிருந்து ரிலீஃப் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஸ்ட்ரகுல நான் ரொம்ப ரொம்ப ஃபேஸ் பண்ணி தான் நான் வெளியில வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மத்தவங்கனால அந்த ஏமாத்தப்பட்ட அந்த விஷயங்கள நம்ம மென்டலா அப்சர்வ் பண்றதுக்கே ரொம்ப வந்து நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதலோட சேர்த்து நம்ம ஃபினான்சியலா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு பர்டனா தான் வந்து போயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன்கள் அப்படிங்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. மத்தவங்களுக்கு வாங்கி குடுக்குறதையும் சரி. ஸோ நாங்க வந்து டிசிஷன் எடுத்தது என்ன அப்படின்னா, இனி நம்ம லைஃப்ல வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. இத ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, இதுக்கு இப்பவே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். என்ன எமர்ஜென்சி வேணாலும் வரட்டும். இருக்கிற பணத்துல நம்ம செலவு பண்றதுக்கு வந்து முதல்ல நம்ம பிராக்டிஸ் ஆகணும். ஒருவேளை அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் குடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நம்ம லைஃப்ப லீட் பண்ணிட்டு தானே போக போறோம். ஸோ இனிமேல் யார்ட்டயும் எந்த ஒரு கடனும் வந்து கேட்கவும் கூடாது. நம்ம யாருக்கும் ஷூரிட்டியும் வந்து குடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா, அந்த குவாரண்டைன் பீரியட் அந்த ஒரு 2, 3 இயர்ஸ் வந்துட்டு நாங்க த்ரூ பண்ணுனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதுல இருந்தெல்லாம் நம்ம ரிலீஃப் ஆவோம் அப்படின்னு கூட நினைச்சு பார்க்காத இடங்கள்ல எல்லாத்துலயும் இருந்துமே நாங்க வந்து வெளியில வந்திருக்கோம். ஸோ நாங்க எடுத்த முதல் தீர்மானமே இனிமேல் வந்துட்டு எந்த ஒரு கடனும் வாங்கக்கூடாது. வெளியில அதாவது ஃபினான்ஷியலா அதிக வட்டிக்கு நம்ம குடுக்குறவங்க கிட்ட நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து
வந்து இருந்தோம். இப்போ வரைக்கும் காட் கிரேஸ் இது வரைக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம இன்னும் போகவும் இல்லை. இனி போக மாட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டும் எங்களுக்கு இருக்கு. அப்ப கடனே உங்க லைஃப்ல இல்லையா? கடனே நீங்க சாகுற வரைக்கும் வாங்க மாட்டீங்களா? அப்ப அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல. கடன்கள்லயுமே நல்ல கடன்கள் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஒரு விஷயத்திலயுமே நல்லது கெட்டது அப்படிங்கிற 2 சைடு வந்து இருக்கு. அததான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நல்ல விஷயங்களுக்காக வாங்குறது அப்படிங்கிறது தப்பில்ல. லைக் நான் முதல்லயே சொன்ன மாரி எங்ககிட்ட இருந்ததே ஒரு பழைய எக்ஸல் தான். அது ரொம்ப ரொம்ப பெரிய பழைய மாடல். அத வச்சுட்டு நம்ம வந்து டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தம்பியுமே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அடிப்படையான விஷயமா வந்து மாறிடுச்சு. ஏன்னா டிராவல் அப்படிங்கிறது நம்ம அவுட்டர்ல இருக்கிறதுனால நம்ம வெளியில போறதுக்கு பஸ் டிராவல் அப்படிங்கிறது டைமிங்க்கு தான் இருக்கு. ஸோ வேலைக்கு அது செட் ஆகாது. ஸோ நம்ம ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம கையில அவ்வளோ ஒரு லேக்ஸ் கணக்கான ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? இனிஷியலா ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம அதை இஎம்ஐல தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கு. இப்போ இதுல வந்து நான் இன்னொருத்தர் பைக் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா அது ஆடம்பர செலவு, அத்தியாவசியம் இல்லாத ஒரு செலவு. ஆனா இப்ப நான் என்னுடைய ரெகுலரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையான தேவையே அந்த பைக் தான் அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள். ஸோ அதை வந்து நான் கடன்ல வாங்குறேன் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் எல்லாமே நான் அந்த ஏர்ன் பண்ற மணில இருந்தே பேமெண்ட் வந்து பண்ண போறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என் கையில ஒரு சின்ன லயபிலிட்டிஸா நம்ம கையில இருக்க போகுது அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்குறோம். அதே மாதிரி தான் ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான வட்டியில் இருக்கக்கூடிய சில லோன்ஸ் எடுத்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து போடுறோம். நாளைக்கு அது ஃபியூச்சர்ல அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தரும்போது நம்மளுக்கு அந்த கம்மியான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியாது. இன்கேஸ் நம்ம இன்னைக்கு அந்த முயற்சி எடுக்கல அப்படின்னா இன்னும் கோல்டனுடைய ரேட் வந்து ஹை ஆயிட்டு தான் வந்து போகும். ஃபியூச்சர்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவல்ல வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ நம்மளால அப்ப வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த சின்ன சின்ன கடன்கள் அப்படிங்கிறதும் அது நல்ல விஷயத்துக்காக பண்றதும் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. அது எதெல்லாம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக நீங்க வாங்குறீங்க, எதெல்லாம் அனாவசியமா வாங்குறீங்கங்கிறத பார்த்துட்டு நீங்க அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் ஃபாலோ பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஆசைப்படுற விஷயமும் சரி இல்லை எங்களுடைய லைஃப்பில் தேவையான சில பொருட்களும் சரி ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி வாங்குற ஹேபிட்டை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா டக்கு டக்குன்னு எடுக்கிற முடிவுகளில் எவ்வளோ மணி வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் நல்லாவே க்ரோத் த்ரூ வந்து பண்ணிட்டோம். வீடு கட்டுற விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பி எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. இந்த உக்ரைன் போர் வந்து அந்த சமயத்தில் இல்லை ஒர்க்கு வந்து நிறுத்தக்கூடாது கண்டினியூஸாக போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கணும். அதுல நிறைய வந்து நம்மளுக்கு லாஸ் ஆச்சு. பட் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிறைய மணி வந்து நம்மளால வந்து சேவ் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓவர் எக்ஸ்பென்சஸ்ல தான் அது கொண்டு போய் விட்டது. அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வெயிட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு அந்த பொருள் தேவைப்படுது அப்படின்னா ஓகே அது தேவையான பொருளா இருக்கு அந்த லிஸ்ட்ல வந்துடும். இல்லை இது இல்லாம இந்த ஒரு 3 மந்த்ஸ் நம்ம ஓட்டிட்டோம். ஸோ இனியும் அது இல்லைனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதை நான் வந்து நாங்கள் வாங்காமையே விட்டுருவோம். இந்த மாதிரி நினைக்கிற விஷயங்கள் வந்து எங்களுடைய லைஃப்ல நிறையாவே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கிச்சன் மேட் வந்து ஒரு 100 ருபீஸ் தான் நான் பார்த்து விஸ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கிறது. பட் இப்போ வரைக்கும் என்னன்னா நம்ம அது இல்லாமையும் நம்ம கிளீன் பண்ணி தானே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால ரொம்ப தேவை. ஸோ அதனால அது ரொம்ப தேவை இருந்தாதான் அப்படிங்கிற லெவலுக்கு அது இல்லை அப்படிங்கிறதுனால இன்னமுமே விஸ் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அது எங்களுடைய விருப்பமா இருந்தாலும் நீடா இருந்தாலும் ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி வாங்குற ஹேபிட்டை கொண்டு வந்துட்டோம். எந்த ஒரு விஷயத்தையுமே அவசர அவசரமா செய்யணும். நம்மளுக்கு வந்து இந்த டைம்க்குள்ள இத நம்ம முடிச்சே தீரணும். இத நம்ம பண்ணலைன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டு வேலைகள. வீட்டு வேலைகள்லயே இன்னும் நெறைய வேலைகள் இருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து இன்னும் நம்ம டைல்ஸ் போடல. ஈபி ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் அவுட்ரு வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாமே ஏன் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா, முடியாதா அப்படின்னா, நிச்சயமா வந்து முடியும். இப்பவுமே நம்மளுக்கு வந்து பெர்சனல் லோன் எலிஜிபிள் வந்து இருக்கு. ஸோ அத எடுத்தோம் அப்படின்னா, ஹோல் ஒர்க்க ஃபினிஷ் பண்ணி பக்காவா நம்ம பண்ணிட முடியும். ஆனா நாங்க பண்ணல. ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம டபுள் மடங்கா வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கு. 12% வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்கணும். ஸோ மற்றவங்களுக்காக என்ன நினைப்பாங்க, வீடு கம்ப்ளீட் ஆகாம இருக்கு 4 பேர் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 3 வருஷம் நான் என்ன பண்ணணும், தேவையே இல்லாம இன்னொருத்தருக்கு வந்து நான் வட்டி கட்டிட்டு இருக்கணும். இது என் வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும். இன்னும் எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்கை வந்து சின்ன சின்னதா பிரிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நாங்க வந்து லேர்ன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சின்ன
சின்ன சின்ன விஷயமா எப்பெல்லாம் ஒரு 5,000 நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த 5,000த்துல நம்மள வீட்ல என்ன பெண்டிங் ஒர்க் இருக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் இப்ப நம்ம முடிச்சிடலாம். நம்மளுக்கு திருப்பி ஒரு 30,000 வருதுன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்பவுமே நம்ம போர்டிகோல நம்மளுடைய அந்த பழைய வீடியோஸ்ல எல்லாமே பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போர்டிகோல வந்துட்டு காம்பவுண்ட் வால் வந்து நம்ம பூசுறது, அதுக்கப்புறம் கீழ வந்து ஃப்ளோரிங் வந்து போடுறது, இந்த மாரி ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்கோம். மேலேயுமே வந்துட்டு நம்ம நிலமட்டம் வந்து போடுறது, அது எல்லாமே தனியா ஒரு நாள் வந்து பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டயுமே நம்ம எடுக்கிறோம். லாஸ்ட்டு வந்து ஒரு 1, 1 அந்த மாரி டைம்ல வந்துட்டு எடுத்து எல்லாமே எல்லா ஒர்க்கையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப அந்த இதுலயே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் நம்ம பண்றோம். அது வந்து ஒரு 50,000, 1,00,000 வரும்போது, திருப்பி அடுத்தடுத்த வேலைகள் அப்படிங்கிறது தொடங்குறது தான். ஸோ நம்ம ஒட்டுக்கா நம்ம முடிக்கணும், 4 பேர் முன்னாடி கௌரவமா இருக்கணுங்கிறதுக்காக, நம்மளுக்கு நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டு நம்ம அதிகமா கடன் வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப் வந்து நிம்மதி இல்லாம வந்து போயிரும். ஸோ மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு இல்லாம, எந்த ஒரு விஷயத்துக்குமே எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயம். அண்ட் கடனை வந்து சீக்கிரமா ஃபாஸ்ட்டா வந்து அடைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, எங்க வந்து அதிகமான வட்டி வந்து நம்ம குடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இந்த மாதிரியான எந்த ஒரு நாலேட்ஜுமே இல்லாததுனால, எங்க அமௌண்ட் கிடைக்குதோ, எங்க லோன் கிடைக்குதோ நம்ம டக்குனு வாங்கி போட்டு, நம்ம இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட் இருந்தது. பட் உள்ள நம்ம போனதுக்கப்புறம் தான், ஒரு ஃபினான்ஸ்லயுமே எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ இஎம்ஐஸ் வந்து நம்ம கட்டுறோம், எவ்வளோ அமௌண்ட் நம்ம கைக்கு வருது, அதில டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு, நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க ரொம்ப ஹையா இருக்கோ, அந்த இடத்த நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட்ட வாங்கி, அந்த அமௌண்ட்ட வந்து நம்ம அங்க குடுத்துட்டோம். வாங்குன தொகை கம்மியா இருந்தாலும், வட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களுடைய கடன வந்து அதிகரிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அத வந்து குறைச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயம். அண்ட் சின்ன சின்ன அமௌண்ட்ல ப்ராஃபிட்டபிள் அண்ட் சேஃப்டியான சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மகளிர் சங்கம் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். மந்த்லி ஒரு 500 அந்த மாதிரி தான். பட் அதில வந்துட்டு உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டபிள் இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மியான வட்டியில வந்துட்டு நீங்க கடன் அப்படிங்கிறத வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம இருக்கிறது அப்படிங்கிறதுனால, ஸோ அது நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயம். நீங்க ஏதாவது எமர்ஜென்சி வருது அப்படின்னா, நீங்க அதிலிருந்து உள்கடன் எடுத்துக்கலாம். நாளைக்கு பேங்க் சைடு இருந்தும் கம்மியான ரூ. 1 வட்டி அந்த மாதிரியான வட்டிகள்ல வந்துட்டு உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் இருக்கிற மாதிரி. அண்ட் இப்போ துரிகாக்கு வந்துட்டு எஸ்எஸ்ஏ வந்து ஸ்கீமும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே ஒரு 5,000, 10,000 அந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் இல்ல. எல்லாமே மினிமம் ஒரு 500, 1000 அந்த மாதிரி தான். பட் அந்த 500, 1000 ஒரு 2, 3 இடங்கள்ல ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய ஃபியூச்சருக்கு வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராவும் இருக்கும். கம்மியான வட்டியில நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, பிரைவேட் ஃபினான்ஸ்ல போயிட்டு நீங்க ஒரு பர்சனல் லோன் ஏதாவது ஒண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னா 12% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். பட் இந்த இடத்துல எடுக்கும்போது உங்களுக்கு ரூ. 1 வட்டிங்கும்போது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய அவசர தேவைக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். யாரும் நம்மள ஏமாத்திட்டு போறது கிடையாது. ஸோ அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம குடுக்க போறது கிடையாது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும். ஹை ரிஸ்க் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ரிஸ்க்கும் அதிகம் இல்ல. ரிட்டர்ன்ஸும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா ரொம்ப மினிமமான அமௌண்ட்ல வந்து எங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலான ஒரு இன்கம் சோர்ஸ வந்து குடுக்குற மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் அப்படிங்கிறது 2 பேருமே சேர்ந்து எடுத்து வந்து செய்வோம். லைக் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே ஒரு சீசனல் மாதிரி தான். இப்ப வந்து நம்ம வீட்ல இருந்தே ஒரு சாரி அண்ட் ஆயில் பிசினஸ் 2மே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியர்பைல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மேனுஃபேக்சரிங் இடத்துல இருந்து டைரக்ட்டா எடுத்து சாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கேட்கிறவங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடியவங்களுக்கு ஹேர் ஆயில்ஸ் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எழிலுடைய பிராண்ட்ல வந்து நம்ம பண்ணி வந்து நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். இப்பவுமே அது வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து அதை எடுத்துட்டு போகல. இ-காமர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் வந்து பண்ணணும். பட் அதுக்கு நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. தூரிகாவுடைய ஹெல்த் இதெல்லாமே பார்க்கறனால இருந்தனால அது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போல. பட் குட்டியான ஒரு பிசினஸா வந்து இப்பவும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்து நம்மளுக்கு மூவிங்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நியர்பைல வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ரிட்டன் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 டேஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து ரைட்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்கறது. அவருக்குமே அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் லீவ்ல ஏதாவது இருக்காரு அப்படின்னா அடிஷ்னலா வந்து போற மாதிரி ஃபீல்டு விசிட் போற மாதிரி இந்த மாதிரிலாம்
வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட் தொகையை வந்து நம்மளுக்கு கொடுத்தா கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம அதை சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கே ஒரு பொருள் வாங்கணும்னா கூட இந்த மாதிரி அடிஷ்னலாக வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நம்ம சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகார்த்தமா இருக்கும். நான் இந்த ஒர்க் பண்ணி நான் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய எமர்ஜென்சிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்குமே இந்த அடிஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய அமௌண்ட்ல நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அடிஷ்னலாக வரக்கூடிய இன்கம்மை வச்சு நீங்கள் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக உங்களுடைய கடன்களை எல்லாமே அடைக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ ஒரு இன்கம் அப்படிங்கிறத தாண்டி அடிஷ்னலாக ஒரு இன்கம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸுக்கும் உங்களுடைய ஃபாஸ்ட்டான டெப்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியும் அண்ட் சேஃபாகவும் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நாங்கள் இப்போ அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்டே வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு 2 பவுன் வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா காயினாக தான் நம்ம எடுத்திருக்கோம், ஜுவல்லாக வந்து நம்ம எடுக்கல. ஏன்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ அது போக இருக்கிறத வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து நம்ம கோல்டு இருக்கிறதுக்கான ஒரு சேஃப் என்ன அப்படின்னா அது கோல்டா நம்ம கையில இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேஷா இருக்கிற மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்டா அதை வந்து பிளெஜ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சேல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம கை கொடுக்கும். நம்ம கையில கேஷா இருக்கிறதுக்கு தான் அது ஈக்குவல். நம்மளுடைய எமர்ஜென்சில நம்ம யார்கிட்டயுமே வந்து என்ன ஒரு கடனுக்காக நம்ம வந்து போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. பணமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு செலவாயிரும். பட் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு நம்மளே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் ஆகும். இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்னால நாங்கள் வந்து அது கோல்டு சேவிங்ஸை வந்து இப்போ இனிஷியேட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதில் ஒரு இந்த 7 மந்த்ஸ்லேயே ஒரு 2 பவுன் சேர்த்தது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு இமாலய வெற்றி தான். நான் வந்து இப்போ நான் சொன்னதுலேயே வந்து ரொம்ப கம்மி தான். நாங்கள் ரொம்ப பெரிய டெப்டாலாம் உங்களுக்கு சொல்லலை. ஃபினான்ஷியலாக நாங்கள் பட்ட அடிகள் தான் சொல்லியிருக்கோம். ஸோ 0ல் 1 கிராம் அளவுக்கு கூட எங்ககிட்ட வந்து ஜுவல் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய லைஃப்பை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் 2 இயர்ஸாக வந்து இப்போ நல்லா வந்து க்ரோத் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்குமே எல்லாமே லேர்னிங் தான். க்ரோத் த்ரூ வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பண்ணிட்டு வந்த விஷயங்கள் தான். பட் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்மளுக்கான ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். எல்லாருனாலையுமே அடுத்த லெவல் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு போக முடியும். ஸோ ஒரு 10,000 15,000 வாங்குறவங்களுக்கு கூட எல்லாருமே வந்து இந்த கோல்டு நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கீழே வந்து கமெண்ட்ல நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்ப்பேன். என்னுடைய 15,000 சேலரியில நான்லாம் எப்படி வாங்குறது, அது ஏறினா எனக்கு என்ன இறங்கினா எனக்கு என்ன அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒரு 7,000 சேலரியில 4,000 ரெண்ட் கொடுத்துட்டு 3,000த்துல 3 பேர் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா அங்கிருந்து இப்போ வந்து இந்த ஒரு 7 மாசத்துல ஒரு 2 பவுன் வாங்குற அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆயிருக்கோம்னா அந்த அளவுக்கு நாங்கள் அடிபட்டு வந்து நம்ம மேலே வந்திருக்கோம். நம்ம பட்ட கஷ்டம் பின்னாடி நம்மளுடைய குழந்தைகள் வந்து பற்றவே கூடாது. ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைதானே அப்படிங்கிற ஒரு சின்ன அசால்ட் இல்லாமல் பணம் இல்லைன்னா நம்மளை சுற்றி நம்மளை எல்லாரும் எப்படி நினைப்பாங்க, எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே பர்சனலாக நம்ம அடிபட்ட வந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்மளை டெவலப்பாக வந்து கொண்டு போயிருக்கிறது. அண்ட் நம்மளுடைய ப்ரேயர்ஸ், நம்மளுடைய எஃபோர்ட், நம்ம பேசுகிற விஷயங்களை நம்ம செயல்முறைக்கு கொண்டு வரும்போது தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ கோல்டு சேவிங்ஸை பற்றியுமே வந்துட்டு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கீங்களோ அதை பற்றி நிறைய விஷயங்களில் வந்துட்டு நல்லா இந்த சோசியல் பிளாட்ஃபார்மில் நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய லைஃப்மே சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு எல்லாருக்குமே என்னுடைய கங்க்ராட்ஸ். ஸோ நிறைய முக்கியமான வேலைகள் இருந்ததுனால நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இயர்லேருந்தே பட்ஜெட்டிங் நான் என்னுடைய லைஃப்பில் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பற்றி எதுவுமே வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அதுக்கான காரணங்களும் இதுதான். ஸோ இனி இந்த ஜூலை மந்த்லேருந்து மறுபடியும் என்னுடைய 0லேருந்து என்னுடைய சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 3 விதமான சேவிங்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ அப்படி என்ன சேவிங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அப்டேட்டுமே உங்களுக்கு தரேன். நான் காசே கையில் இல்லாதப்போ நமக்கு வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான செலவுகளை பற்றி ஒரு 13 விதமான செலவுகளை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.